ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு முக்குக்கு மனம் நாக்கு குருசி சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம முட்டை கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவும் சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பூண்டு, தனியா, உடச்ச கடலை, தேங்காய் தூள், மிளகு, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கசகசா எடுத்துருக்கேங்க. இதில் ஒன்று ரெண்டு இல்லைனாலும் பரவாயில்ல, இது எல்லாத்தையும் போட்டு செஞ்சோம்னா ரொம்பவும் சுவையாக இருக்கும். இது வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இது வந்துட்டு கடாயை வச்சுக்கிட்டேங்க, எண்ணெய் விட்டுக்கிட்டேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டோம். அதில் வந்துட்டு வேக வச்சு ஓடு உரித்து முட்டை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அடி ஒட்டாமல் நல்லா முட்டை ஃப்ரை ஆகும். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன். இது மாதிரி கலர் வந்தால் போகிறோங்க. ரொம்பவும் கலர் வந்ததுன்னா அது ரப்பர் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது இவ்வளோ வந்தால் போகிறோம். இதில் வந்துட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சு போட்டிருக்கேங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் கொஞ்சமாக. இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஏன்னா மிளகும் இருக்குது இதில், அதனால நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த பச்சை மணம் போயிடும். வெங்காயம் கொஞ்சம் பச்சையாக இருக்கு இல்லையா, அதனால இது வந்துட்டு தீஞ்சிடாது. மிளகா பொடி போட்டு கொஞ்சம் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இது மாதிரி ட்ரையாக போட்டிருக்கோம் இல்லையா, இதனால் வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகிடும். அந்த மசாலாவும் நல்ல மணமாக இருக்குங்க. நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டு விழுது வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் வந்துட்டு சிக்கனும் பண்ணுவாங்க இந்த விழுதுலேயே, அதனால கொஞ்சம் அதிகமாகவே அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரி நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அரைச்சிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்ட 1 வாரம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு உருளைக்கிழங்கு பண்ணிக்கலாம், சிக்கன் பண்ணிக்கலாம், மட்டன் பண்ணிக்கலாம், கத்திரிக்காய் இது மாதிரி மசாலா போட்டு பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இது நல்லா எண்ணெய் விடுற வரைக்கும் இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அந்த பச்சை மணம் போகும். மசாலா நம்ம வறுக்கல இல்லையா, அதனால் இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவும் சுவையாக மணம் வருதுங்க. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவும் சுவையாக இருக்கும். அந்த கசகசா, தேங்காய், பொட்டுக்கடலை எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ரொம்பவும் சுவையாக இருக்கும். இப்போ வந்துட்டு தண்ணி விட்டுக்கலாங்க. நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம் ஒரு 6-7 நிமிஷம். இது மாதிரி சைடுக்கு எண்ணெய் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அந்த கிரேவி வந்துட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தங்க. இப்போ வந்துட்டு தக்காளி நல்லா ஒரு 2 தக்காளி எடுத்து அரைச்சி போட்டிருக்காங்க. இது போட்டு ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கணும், ரொம்ப வேகக்கூடாது. அது வந்துட்டு அந்த புளிப்பு வந்துட்டு மசாலாவுக்கு இறங்கக்கூடாது. தக்காளி அப்படியே இருக்கணும். நம்ம சாப்பிடும்போது தக்காளியும் மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். சுட சுட நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் வந்துட்டு இன்றைக்கி தோசைக்கு சாப்பிட போகிறேங்க. சுட சுட சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, இட்லிக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் தோசை விட்டுக்கிறேங்க. தோசை ஊற்றி இந்த கிரேவியோடு சாப்பிட்லாம். தோசை மாவு விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா கலர் வந்துடுச்சுங்க. தோசை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். முட்டை கிரேவி மணத்துக்கு எப்போ சாப்பிட போகிறோமான்னு இருக்குங்க. ரொம்பவும் சுவையாக வந்தது. நல்லா 2 தோசை ஊற்றிக்கிட்டேங்க. இதில் வந்துட்டு அந்த கிரேவி போட்டு தோசை சாப்பிடலாம். ரொம்பவும் சுவையாக இருக்குது. அந்த மணமும் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு கசகசா போட்டால் ரொம்ப பிடிக்குங்க. இது மாதிரி கிரேவியில் சிக்கனு, மட்டன் இது மாதிரிலாம் பண்ணும்போது தோசைக்கும் ரொம்ப சுவையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Okay viewers, bye.